அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முத்துப்பேட்டை முகமது அனிப்பா பேசுகிறேன். அதாவது என்னுடைய கேள்வி வந்து அண்ணன் வந்து பிஜேனை வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்கதா நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது டிஎன்டிஜே வந்து குற்றச்சாட்டு அதிகமாக வைக்கிறாங்கண்டு, அதே மாதிரி நீங்களும் குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து மற்ற மாற்று மதத்தோட நேரடியாக வந்து கலந்து பேசணும் அங்கன்னு கூப்பிட்றீல்ல, அதே மாதிரி இவங்களையும் கூப்பிட்டு நேரடியாக வச்சு பேசுங்க. அந்த மாதிரி பேச மாட்டேங்கிறீங்களா? நீங்கள் ஏன் அந்த மாதிரி இது பண்ணுறீங்க? அதாவது சகோதரவங்க பிஜே ஜமாத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்வதாக சொல்கிறீங்க. அதே போல் ஜமாத்தும் பிஜே மீது சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறது. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கு பதிலாக இருவருமாக அமர்ந்து கொண்டு ஒரு மேடையில் அவங்கவுங்க குற்றச்சாட்டை சொல்லி அதுக்குரிய பதிலை பெற்றுக்கொள்ளலாமே, ஒரு விவாதம் மாதிரி நடத்தலாமே. மாற்று கருத்துடைய எத்தனையோ பல அமைப்புகளில் நீங்கள் ஜமாத் விவாதம் நடத்தத்தானே செய்கிறீங்க. இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது சுன்னத்துல் ஜமாத்தோடு நம்ம விவாதம் நடத்தியிருக்கிறோம், கிறிஸ்தவர்களோட விவாதம் நடத்தியிருக்கிறோம், நாத்திகர்களோட விவாதம் நடத்தியிருக்கிறோம், இன்ன பிற அமைப்புகளோட கலந்துரையாடல் விவாதம்லாம் நடைபெற்றிருக்கிறது. சலஃபுகளோட கூட விவாதம் நடத்தியிருக்கிறோம். அப்போ பலரோடும் விவாதம் நடத்தியிருக்கும் போது பிஜே அவர்களோடும் நீங்கள் விவாதம் நடத்தலாமே. நீங்கள் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அதுக்கு அவருடைய பதில். அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாரு, அதுக்கு உங்களுடைய பதில். இதுக்கு ஒரு விவாதம் மாதிரி ஏற்படுத்தி நடத்தி முடிச்சு விட்டா தெளிவாக இருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்தவரையும் நாம் என்ன சொல்கிறோம்னா, இப்போ பொதுவாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது பலரையும் நாம் விவாத களத்தில் சந்தித்திருக்கிறோம் என்றாலும் அந்த விவாத களங்கள் அனைத்துமே கொள்கை சார்ந்த மார்க்க சம்பந்தமான தலைப்புகளில் தான் நம்ம விவாதம் நடத்தியிருக்கோம். அதிகமானவைகள் பிறை விஷயத்திற்கு எதை பின்பற்றுவது, குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணணுமா, சஹாபாக்களை ஃபாலோ பண்ணணுமா, இமாம்களை ஃபாலோ பண்ணணுமா, பெரியார்களை முன்னோர்களை ஃபாலோ பண்ணணுமா என்பது தொடர்பாக என்று மார்க்க சம்பந்தமான விஷயங்களை, கொள்கை சார்ந்த விஷயங்களை முன்னிறுத்தி தான் நம்ம விவாதங்கள் நடத்தியிருக்கிறோம். பிற மக்கள் மத்தியில் நாம் ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கும் போது பிற அமைப்புகள் மத்தியில் நம்ம விவாதம் பண்ணியிருக்கிறோம். இந்த பிஜே விவாகரத்தை பொறுத்தவரையிலையும் அவர் இந்த ஜமாத்தில் தொடர்ந்து பயணித்த ஒரு ஆள், சாதாரண ஒரு உறுப்பினராக பயணித்த நபர் கிடையாது. இந்த ஜமாத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராகவும் பல வருட காலம் தலைவராக இருந்த அடிப்படையிலையும் பல வருட காலம் உயர்நிலைக்குழு உறுப்பினர்களில் ஒருவராக தொடர்ந்து பொறுப்பு வகித்த அடிப்படையிலையும் இந்த ஜமாத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவராகவும் இருந்த ஒரு நபர் பிஜேங்கிறவர். அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை, அப்படித்தான் நம்ம சொல்கிறோம். அவர் இப்போ தப்பு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டாலும் கூட அவர் வந்து இந்த ஜமாத்துக்கு ஒன்றுமே செய்யலை, அவர் வந்து சாதாரண ஒரு ஆள் அப்படி நம்ம சொல்ல கிடையாது. அவர் இந்த ஜமாத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர் தான், பல வருஷ காலம் தலைவராக இருந்தவர், இந்த ஜமாத்துக்கு பாடுபட்டவர், அதில் எல்லாம் டவுட் இல்லை. அப்படி இருந்த நிலையில் தலைவராக இருக்கின்ற பொழுதே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது. என்ன குற்றச்சாட்டு வருது? ஏன்னா இந்த கேள்வியை பொறுத்தவரையிலையும் நம்ம விளக்கமாக சொன்னாதான் முடியும். விளக்கமாக சொல்லாமல் எடுத்தடுப்புலேயே நாங்கள் ரெண்டு பேரும் ஏன் பேசுறது இல்லைங்கிறத விளக்கையில அதை விவாதமாக ஏன் நாங்கள் நடத்தவில்லை, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விவாதம் பண்ண வேண்டியது தானே, விசாரணை நடத்த வேண்டியது தானே, பொதுவில் வந்து பேச வேண்டியதானேங்கிற கேள்விக்கு ஒரு வரியிலையெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அது விளக்கத்தான் வேணும், கூடுதலாக விளக்கி சொல்ல வேண்டிய விஷயமாகத்தான் அது இருக்கிறது. என்ன, அவர் பொறுப்பு வகிக்கும் போது அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது. என்ன பாலியல் குற்றச்சாட்டு வருது? ஒரு அந்நிய பெண்மணியோடு, அடுத்தவன் மனைவியோடு ஆபாசமாக இவர் பேசினாரு. ஆபாசமாக பேசிய உரையாடல் அந்த பெண்மணி இவங்க தான் என்று ஆதாரத்தோட அடுத்தவர் மனைவியோட ஒரு அந்நிய பெண்மணியோட பிஜே ஆபாசமாக பேசினார் என்பது குற்றச்சாட்டு. அந்த ஆபாச ஆடியோ சமூக வலைத்தளத்தில் பரவி கொண்டிருக்கும் போது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த ஆபாச ஆடியோவில் பேசுனது பிஜே தான், கூட பேசுறது எங்கள் சகோதரி அப்படின்னு அவங்க அண்ணமார்களே வர்றாங்க. அந்த பெண்ணினுடைய இந்த 10 நிமிஷம் ஆபாச ஆடியோவில் பிஜே எந்த பெண்ணிடத்தில் பேசுகிறாரோ அந்த பெண்ணினுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் வர்றாங்க, நெருங்கிய உறவினர்கள் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க இந்த ஆபாச ஆடியோ முற்றிலும் உண்மை, இது பிஜே தான் பேசினாரு, அதுக்கான ஆதாரம் எங்களிடத்தில் இருக்கிறது, உடன் பேசுறது எங்கள் சகோதரி தான், ஆதாரம் எங்களிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க.
என்னங்க ஆதாரம் அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த ஆடியோ ஒரு துண்டு பகுதி வெளியான உடனேயே எங்கள் குடும்பத்தில் உள்ள இன்னொரு பெண்மணியை இந்த ஆபாச ஆடியோவில் பேசுனாங்கல்ல, அந்த ஆபாச ஆடியோவில் இல்லாத அவங்களுடைய உறவுக்கார பெண்மணி, ஒரு சகோதரி, அந்த பெண்மணியினுடைய சகோதரி, அவங்ககிட்ட இதனுடைய ஒரு துண்டு பகுதி வெளியான உடனேயே தொடர்பு கொண்டு பேசினார். பிஜே பேசினாரு. என்ன பேசினார்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஆடியோ போட்டிருக்கிறானுங்க, நானும் அந்த பெண்மணியும் தொடர்பில் இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம், ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தோம், அதை யாரோ வெட்டி எடுத்து வெளியே போட்டிருக்கிறானுங்க, இப்போ கேட்டுட்டாங்கன்னா நாங்கள் 2 பேர் தாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க, அப்போ அது எங்களுக்கு பெரிய அசிங்கமாக போயிடும், அதனால் தயவு செஞ்சு யாரும் இது குறித்து உங்கள் இடத்துல கேட்டால், அந்த பெண்மணி இடத்துல கேட்டால் இதை மிமிக்ரின்னு சொல்லிடுங்க, இதை மிமிக்ரின்னு அவங்க சொல்லி மறுத்துட்டா போதும். யார்? அந்த சம்மந்தப்பட்ட பெண்மணி சொல்லணுமா? ஆபாச ஆடியோவில் பேசின அந்த சம்மந்தப்பட்ட பெண்மணி சொல்ல வேண்டுமா? மிமிக்ரின்னு சொல்லிடுங்க. அவங்க மட்டும் மிமிக்ரின்னு சொல்லிட்டாங்கன்னா மற்றதையெல்லாம் நான் சமாளித்துக் கொள்வேன், மிச்சத்தை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஆடியோவெலாம் இருக்குது, அதை உங்களுக்கு போடுவாங்க, அது தனி. இப்போ இதுதான் விஷயம். தெளிவான முறையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து அதுக்குரிய ஆதாரத்தையும் தர்றாங்க. ஆதாரத்தை தந்தால் நாம் பிஜேவை தொடர்பு கொள்கிறோம். பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வந்தால் என்ன செய்வோம்? அதுக்கு விசாரணை செய்வதற்கு எந்த நிர்வாகியின் மீது குற்றச்சாட்டு வருதோ அவரை விசாரணைக்கு நம்ம அழைப்போம். உங்கள் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது, அதுக்கு இன்னும் ஆதாரம்னு சொல்கிறாங்க, நீங்கள் நேராக வாங்க, வந்து என்னன்னு சொல்லுங்கள், இதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு விசாரணைக்கு நம்ம கூப்பிடுவோம். அதுதான் வழக்கம். ஏன்னா அதற்கு முன்பு பிஜே அவர்கள் மீதான இந்த விவகாரம் வர்றதுக்கு முன்னால தான் அல்தாஃபியினுடைய விவகாரம் வந்துச்சு. அல்தாஃபி மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுக்கான விசாரணையை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒப்புக்கொள்றார், ஆமாம் அந்நிய பெண்மணியை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டேன் தான், தனிமையில் இருந்தேன் தான் அவர் ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்டு அதை வீடியோவை பேசித்தாங்கன்னு சொல்லி கேட்டவுடனே அவரும் பேசி தந்துட்டார். அது உடனே ஒப்புக்கொண்ட காரணத்தினால அதை டாபிக் க்ளோஸ். ஒப்புக்கொள்ள மறுத்தா விசாரணை பெருசாக நீடிக்கும். உடனடியாக அவரே ஆமாம் நான் பேசினேன், உண்மைதான், நான் வரவழைச்சேன் அப்படின்னு ஒப்புக்கொள்ளும் போது அது குறித்த ஒரு வீடியோவையும் தந்து விடும்போது, விளக்க வீடியோ அதை ஒப்புக்கொண்டு தானே பேசி ஒரு வீடியோ தரும்போது அது அந்த விவகாரம் அதோட முடிவுக்கு வந்துடும். ஒரு புகார் வருது, ஆதாரத்தோடு வருது, சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்குறோம், அவங்க ஆமாம் நான் தான் இதை செஞ்சோன்னு சொல்லி ஒப்புக்கொள்ளும் போது அதுக்கப்புறம் விசாரணைக்கு வேலை இல்லை தானே. அந்த அடிப்படையில் அல்தாஃபி விவகாரம் முடியுது. அதுக்கப்புறம் தான் அந்த பிஜே விவகாரம் வருது. அப்போ அல்தாஃபி விவகாரத்திலேயே பல படிப்பினைகள் நிர்வாகத்துக்கு இருக்குன்னு இருக்கும்போது பிஜே விவகாரம் அடுத்து இந்த ஆபாச ஆடியோ பேசினாரு, அந்த பெண்மணி இவங்க தான், அவங்க குடும்பம் இவங்க தான் சொல்லி எல்லா விவரமும் நமக்கு தெளிவாக தரப்பட்டு குடும்பத்தின் சார்பாகவே எந்த ஆபாச ஆடியோவில் அந்த பிஜேவோட எந்த பெண்மணி பேசுகிறாங்களோ அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய அண்ணமார்களே வந்து அதுக்கான ஆதாரத்தையும் நம்மிடத்தில் தரும்போது அப்போ நம்ம விசாரணைக்கு பிஜேவை கூப்பிட்றோம். கூப்பிட்டா அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் விசாரணைக்கு வரல, விசாரணை வந்து அது வேண்டாம், நான் என் குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்கிறேன், என் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து விட்ருங்க, ஜமாத்தினுடைய விதி என்னவோ அதுதான் முக்கியம், அதன்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சுட்டா அதன்படி நாம் உயர்நிலை குழுவில் ரொம்ப வலியுறுத்தி கூப்பிட்றோம், இல்லை நீங்கள் வாங்க, வந்து ஒரு வீடியோ பேசித்தாங்க அல்லது விசாரணைக்கு வாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நான் விசாரணைக்கு நான் வரலை, நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம இடத்துல சொல்லிடுறாரு. இப்படி சொல்லும்போது சரி ஒப்புக்கொள்கிறாருன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறது இல்லை, நம்ம கேட்குறோம், விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம், கூப்பிட்டோம்னா தெளிவாக நடவடிக்கை எடுக்கத்தக்க வகையில் அவருடைய ஒப்புக்கொள்ளுதலும் அமைந்து விட்டது என்று சொன்னால் இதுக்கப்புறம் அதை பேசுறதுக்கு வேலை இல்லையே, அவர் தான் ஒப்புக்கிறாரு அப்படின்ட்டு அந்த டாபிக்கை க்ளோஸ் பண்ணி அவர் மீது நடவடிக்கையை நம்ம எடுக்கிறோம். இதுதான் அதில் உள்ள விஷயம். இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ நடவடிக்கை எடுத்து 3 மாத காலம் ஆகுது. அப்போ அந்த பொதுக்குழு நடந்த நேரத்திலையும் இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நடவடிக்கை எடுக்கிற அந்த துவக்க காலகட்டத்தில் வரையிலையும் அவர் அமைதியாக இருக்கிறார். ஒப்புக்கொண்டாரு, நம்ம நடவடிக்கை எடுத்தோம், அவர் வேலையை பார்த்தா நம்ம வேலையை பார்த்தோம். இந்த நிலையில தான் அவரின் புறத்திலிருந்து ஜமாத்துக்கு எதிரான சில காரியங்கள்லாம் நடைபெறுகிறது. இப்போ பொதுக்குழுவுக்கு பிறகு அவர் சுத்தமாக மறுக்கிறார், இல்லை நான் எந்த தப்புமே பண்ணலை, என் மேலே அபாண்டம் சொல்லிட்டாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்க, திட்டமிட்டு சதி பண்ணிட்டாங்க, இப்போ பொது விசாரணைக்கு வாங்க. இப்போ சகோதரர் சொன்னார்ல, 2 பேரும் உட்கார்ந்து பேசுவாங்க, விவாதத்துக்கு வாங்க,
பொது விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, பொது விசாரணை என்று வருவதாக இருந்தால் அதுக்குரிய தேவை இருக்கணும். தேவை இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக அதை நம்ம ஆக்குவோம். எது தேவைக்குரியதாக இல்லையோ, எது பொது விசாரணைக்கோ பொது விவாதத்திற்கோ அவசியமே இல்லையோ, அது போன்ற விஷயத்தை விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக நம்ம ஆக்குவதை விரும்ப மாட்டோம். பிஜே மீதான நடவடிக்கை என்பதை பொறுத்தவரை அது அப்படிப்பட்ட விஷயம்தான். அது பொது விசாரணைக்கு தேவையே இல்லாத, பொது விவாதத்திற்கு அவசியமற்ற ஒரு விஷயம். ஏன் இப்போ எதுக்கு பொது விசாரணை தேவைப்படும்? ஒரு ஜமாத்து ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்குது, அதுக்கு ஆதாரமே இல்லைன்னு வைங்க. ஆதாரமே இல்லாமல் தாண்டோண்டித்தனமா மனோயிச்சின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, அப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆள் சொல்றாரு, என் மேலே என்ன குற்றச்சாட்டு, அதுக்கு என்ன ஆதாரம், நான் இதை திட்டவட்டமாக மறுக்கிறேன், இதையெல்லாம் நான் ஒப்புக்கொள்ளவில்லை, வாங்க நீங்க விவாதத்துக்கு வாங்க, பொது விசாரணைக்கு வாங்க என்று குற்றச்சாட்டு வருகிற பொழுதே துவக்கத்திலேயே அதை மறுத்து விசாரணைக்கு அவர் தயாராக இருந்திருப்பாரே, ஆனால் அப்போ விசாரணை நடக்கும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து, நீ அந்த பக்கத்தில் உட்காரு, நாங்கள் இந்த பக்கத்தில் உட்கார்றோம், உன் மேலே வந்த குற்றச்சாட்டு என்ன, அதுக்கு உன்னுடைய பதில் என்ன, அதுக்கு நாங்கள் என்ன விளக்கம் சொல்கிறோம், நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறீங்கன்னு சொல்லி சேர்ந்து பேசுவதற்கு, இருவரும் அமர்ந்து பேசுவதற்கு அதில் இடம் இருக்கும். பிஜே விஷயம் அப்படிப்பட்ட விஷயமா? அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. விவாதத்திற்குரிய ஒரு டாப்பிக்கே இல்லை. அதில் பொது விசாரணை என்கிற கோரிக்கை எழுவதற்கான நியாயமே அதில் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிஜே மீது குற்றச்சாட்டு வருது, வந்த குற்றச்சாட்டு இவர் ஆபாச ஆடியோவில் பிஜே பேசினாரு, இந்த பெண்மணி இடத்துல தான் பேசினாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை சொல்பவர்கள் பொது வெளியில் அந்த ஆபாச ஆடியோவை பலரும் பரப்பி இருந்தாலும் கூட இப்போ பொறுப்பெடுத்து வர்றது யாருன்னு பார்த்தா அந்த குடும்ப நபர்களே வர்றாங்க. பொது வெளியில் பரவும் போதே ஜமாத்தின் சார்பாக நம்ம அறிவிச்சிட்டோம். என்ன அறிவிக்கிறோம்? பிஜே மீது இப்படியான சில ஆடியோக்கள்லாம் வருது, புகார்கள் நீங்கள் சொல்றீங்க. யார் எந்த புகாரை சொல்வதா இருந்தாலும் சரி, இந்த ஜமாத்தை பொறுத்தவரையிலையும் இது ஆளை பார்க்காது, விதியைத்தான் பார்க்கும், செயலைத்தான் பார்க்கும். செயலுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட், ஆளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜமாத்தில் ஜட்ஜ்மெண்ட் மாறாது. அதனால் நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டை பொறுப்பெடுத்து ஆதாரத்தோடு நிரூபிக்க வருவீர்களே, ஆனால் யாருன்னு பார்க்காம நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் வாங்கன்னு நம்ம அறிவிப்பே கொடுக்குறோம். அந்த ஆடியோ சமூக வலைத்தளத்தில் பரவிய காலகட்டத்தில் இப்படி ஒரு அறிவிப்பே கொடுக்குறோம். யாரும் வராத நிலையில் இறுதியாக பொறுப்பெடுத்து வர்றது யாரு? குடும்பத்து ஆட்கள் வர்றாங்க. அந்த சகோதரியினுடைய அண்ணன் வர்றாரு, அவங்க குடும்ப நெருக்கமான உறவினர்கள் வர்றாங்க. வந்து கம்ப்ளைண்ட்டை சொல்லி அதுக்குரிய ஆதாரத்தை தர்றாங்க. இவங்க பிஜே தான் பேசினாரு அப்படின்னு தர்றாங்க. அப்போ வலுவான ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுற ஒரு முடிவு, வலுவான ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற ஒரு நடவடிக்கை. அந்த நடவடிக்கையை மீள் பரிசீலனை செய்யணும். அந்த நடவடிக்கை வலுவான ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற ஒரு நடவடிக்கையை எவனாவது திரும்ப அது விவாதத்திற்குரிய ஒரு பொருள் ஆக்குவானா? அந்த வலுவான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆதாரங்கள் இருக்கு. படிப்படியாக உங்களுக்கு நம்ம இப்போ முன்னால் சொன்னதை இப்போ தெளிவுபடுத்தி அந்த ஆடியோவை போட்டு காட்டி உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, குற்றச்சாட்டுக்கு அவங்க குடும்பத்தாட்கள் வலுவான ஆதாரமாக தருவதே அந்த பெண்ணினுடைய சகோதரிட்ட பிஜே பேசுறது. எப்போ பேசுகிறாரு தெரியுமா? இந்த 10 நிமிஷம் ஆபாச ஆடியோ இருக்குல்ல, அதை எத்தனை பேர் கேட்டீங்க கேட்கலங்கிறது நமக்கு தெரியாது. அந்த 10 நிமிஷம் ஆபாச ஆடியோ இணையதளத்தில் சமூக வலைத்தளத்தில் முழுவதுமாக வரவே இல்லை. அதனுடைய ஒரு துண்டு பகுதி, டீசருங்கிற மாதிரி ஒரு துண்டு பகுதி தான் வந்திருக்கு. துண்டு பகுதி வந்த நேரத்திலேயே அந்த பெண்மணி யாருங்கிற விவரம் தெரியாது, அவங்க குடும்பம் யாரு, அந்த பெண்மணிக்கு எந்த ஊர், எதுவுமே தெரியாது. எந்த விவரமும் தெளிவுபடுத்தப்படவும் இல்லை. அந்த ஆடியோவை வெளியிட்டவர்களால் அந்த பெண்மணி யாரு, அவங்க எந்த அட்ரஸ், அவங்க பேர் என்ன, எதுவுமே அந்த நேரத்தில் தெளிவுபடுத்தப்படவில்லை. ஒரு துண்டு பகுதியை மட்டும்தான் போட்டாங்க. அதுக்கு துண்டு பகுதியை போட்டு சில நாட்கள் கழிந்ததற்கு பிறகுதான் பெண்ணினுடைய முழு விபரத்தையும் போட்டாங்க. அந்த பெண்மணியினுடைய பெயர், அவங்க ஏரியா, அவங்க கணவர் பேரு, பழைய அட்ரஸ், புது அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டாங்க. அப்போ துண்டு பகுதி வெளியான உடனேயே பிஜே அந்த பெண்ணினுடைய சகோதரியை தொடர்பு கொள்றாரு, தொடர்பு கொண்டு பேசுறாரு. தொடர்பு கொண்டு பேசுறதுலயே பிஜே குற்றவாளி தான், தப்பு தான் செஞ்சிருக்கிறாரு, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை அவர் வார்த்தையிலிருந்தே தெளிவா நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுக்குரிய ஆதாரத்தை நீங்க பாருங்க. அந்த ஆடியோ என்ன பேசுறாருங்கிறத நீங்க நிறைய பேர் கேட்டீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த ஆபாச ஆடியோவை கேட்டவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. அது ஒரு சில பேர் கேட்டிருப்பாங்க. அது ஒன்றும் பயான் கிடையாதுல்ல, எல்லாருமே உட்காந்து கேளுங்கன்னு நம்ம சொல்லவா முடியும்? அது ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை.
ஆனால் அந்த ஆபாச ஆடியோ தான் பேசியது என்பதை உண்மைப்படுத்தக்கூடிய அந்த பெண்மணியினுடைய சகோதரி இடத்துல பிஜே பேசுறாரு. அப்படி பேசின ஆடியோவை கேளுங்க. இதிலிருந்து சில வார்த்தைகளை நம்ம சொல்லி பிஜே தான் இதை பேசியிருக்கிறார், அவர் குற்றவாளி தான் என்பதை நம்ம காட்டுறோம். பொது விசாரணை இதுல இருந்து தேவையே இல்லை என்பதை விளக்குறோம். அந்த ஆடியோவை கேளுங்க. அம்மா நல்லா இருக்குதா? நல்லா போயிட்டு இருக்கா? வியாபாரம் போயிட்டு இருக்கா? போயிட்டானே இருக்கு. பரவாயில்ல. நோம்பு ஐட்டம்லாம் போகுது, ஆர்டர் பண்றாங்களா? ஆர்டர் ஆமா, மாஸ்காஞ்ச வடியில ஆர்டர் இல்ல. நேற்று யாரோ கேட்டாங்களாம். கேட்டதுக்கு மட்டும் 5 பீஸ் மட்டும் கேட்டாங்க. மாஸ்காஞ்ச ஜெயர்கண்டா வந்து யாரோ கஸ்டமர் நின்னுட்டு கேட்டாங்க. அதனால வந்து ஆமா 5 பாட்டில் கேட்டாங்க. அத சொன்னோடனே கஸ்டமர் வந்ததுனால கேட்டாங்க. ஆனா நம்ம மாஸ்காஞ்ச வடியில இல்ல, ஜாமா இல்ல. இல்ல, நான் போன வருஷமே நாங்க குடுக்கல. நான் மண்ணடிக்கு தான் குடுத்திருந்தேன். மாஸ்காஞ்சாவடி வாங்குறது இல்ல எனக்கு. அது மாவு ஐட்டமும் இது கை ஐட்டம் தான் வாங்குவாங்க. அந்த கூந்தல் மூலிகை அதுவும் கூட வாங்க மாட்டாங்களே இவங்க. தேவை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒருக்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு போகாது மாதிரி. ஆனா ஜூஸ் வித்ததெல்லாம் இருக்கு, நம்ம இது இல்ல. நான் ஒண்ணும் சொல்லிக்கல. போனா கேட்பாங்க தானே. அதான் யார் கஸ்டமர் வந்து கேட்டதுனால கேட்டாங்க. ஆமா சரி சொல்ல யாரும் வந்து கேட்ட அதான் சொல்ல. ஒரு சில நேரம் மாவு இல்லைன்னுவாங்க. நம்ம தெரிஞ்ச பக்கத்துல இங்க இல்லையே அந்த இது எப்பயுமே இருக்கு, இங்க இது உங்க இது இல்லையே அப்படின்வாங்க. அது காலியான சொல்லுவாங்க, காலியா இருக்கும், நான் குடுக்க லேட்டா இருக்கும் அப்படின்ட்டுருவேன். சரி ஃப்ரீயா தானே இருக்கேன், சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. அஞ்சால காட்டியா? போனோம், நேற்று போனோம். நேற்று போய் ரொம்ப நாள் அது போறதே இல்ல. வெளியில இந்த பிரெக்னண்டா இருக்கிறதுனால வெளியில சுத்தமா வர்றது இல்லையே. அதனால வந்து நேற்று தான் போனேன் நானு. அம்மா ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ 2-3 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு தான் போய் நாத்தனார் மவுத்துக்கு போயிட்டு இருந்தது. அவங்க வீட்டுக்கு ஊருக்கு போலையே, அந்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். இப்ப அடுத்து இப்ப போயிட்டு நேற்று தான் போனோம். சரி சரி. நீ யாருக்கும் சொல்லிக்கிற கூடாது. சரி சொல்லுங்கண்ணே. முடிஞ்சு உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் சரியா? சரிங்க இன்ஷால்லா. வீட்டுக்காரர் யாருக்குமே சொல்லாதீங்க. நான் எதுவும் கேட்டு சொல்லணுமா அக்காட்ட? என்னன்னு கேட்டா அவங்க அப்ப எனக்கு அவங்களுக்கும் ஒரு தொடர்பு முன்னாடி சரிங்களா? அதுல வந்து என்னன்னா இந்த ஃபேமிலி ஒண்ணு பேசுவோம்ல. ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி பேசும்போது ஒரு போனுக்கு ரிப்பேர் பண்ண கொடுத்துருப்பாங்க உள்ள இருக்கவங்க. அந்த ஆடியோ உள்ள ரெக்கார்டிங் போட்டுருக்காங்க. அந்த ஆளு ரெக்கார்டிங் பாத்துருக்காங்களா? நம்ம ஆடியோல நானும் கல்யாணம் பேசுற மாதிரி அந்த ஆடியோ எடுத்து போட்டு விட்டுருக்காங்க பேஸ்புக்ல. அப்படியா? நானும் அவங்களும் பேசுற மாதிரி அது நான் தொடர்பு வேணான்னு ஒதுங்கி ஒரு எந்த கான்ட்ராக்ட் இல்லாம நம்ம அந்த மாதிரி நம்மளாம் வேணான்னு ஒதுங்கி வந்துட்டோம். ஆமா தெரியுமே இது எனக்கு. அக்கா எதுவுமே அது உடம்புக்கு முடியலன்னு அது நிப்பாட்டிடுச்சு, எதுவுமே செய்யறது இல்லையே. அக்காட்ட போன் எதுவுமே இல்ல. நான் என்ன சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க குரல் வந்து வெளியே பேசும்போது அவங்களாண்டு தெரியும். அது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அண்ணமாரு தெரியல. அப்ப நான் என்ன சொன்னா, நான் வந்து கண்டிப்பா நான் வந்து வாசல் கை போயிடணும், கை ஓடி போயிடணும், அவ்வளவு கேவலம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா 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 ஆமா. நானும் அவங்களுக்கு பேசுற மாதிரி அது வந்து அப்ப என்னோட ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நான் இருந்தாலும் பெருமாளோட விளம்பரங்களை எடுக்கிறேன்.
ஆனா அது கண்ணியமா எழுதி பேசா நல்லதுன்னு பார்த்தேன். இப்ப விசாரிச்சு நடவடிக்கை அது மாதிரி அசிங்கமா போச்சுங்களா ஜமாத்துக்கும் பாதிப்பு இருக்கிறீங்களா? அதனால அவங்களுக்கும் பாதிப்பு. அவங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியுதா? அது ஒரே ஒரு விஷயம், அவங்க வந்து அவங்களையும் கருத்து என்ன பண்ணிக்கிறதா இருந்தா என்னை மாதிரி தெரிஞ்சு யாராவது சிக்க வைக்கிறதா மினிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. நான் இல்லைன்னு அவங்க சொல்லிடணும். அப்படி அவங்க அக்காவை கேட்டா இல்லைன்னு சொல்லிடணும். ஆமா, அவங்க நான் இல்ல யாரோ என் குரல் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க ஏனென்றது நான் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. நான் இல்லையா வந்த மாதிரி யாரு கேட்டாலும் அவருக்கு எதிராக மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. அதனால இதை கைக்குறியதா ஜமாத்து வேற மாதிரி பண்ணிருக்காங்க. அடிச்சு அக்கம் பக்கத்துல கேட்டாலும் அந்த மாதிரி ஒரே இதுவா சொல்லிட்டாங்கன்னா அவங்களையும் பாதிக்காது குடும்ப மத்தியில. நானும் நிர்வாகத்துல கேட்டாங்கன்னா கொண்டாடுங்க அவங்க இல்ல நினைக்க பண்ணிருக்காங்க. நான் சொல்லிடுறேன். அது வந்து ஒரு ஆனா நான் என்ன நான் தப்பு செஞ்சுக்கிறேன். நான் பெருநாள் கூட முடிவு பண்ணிட்டேன், அறிஞ்சுட்டேன். பெருநாளுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்க வச்சேன். வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம பதவி எல்லாம் போயிட்டு வந்து அது ஒரு அசிங்கமா இல்லாம ஒரு கண்ணியமா ஒதுக்கிட்டு நம்ம பாட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்குங்க. அது வந்து அவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி வந்திருக்குன்னு அவங்களுக்கும் ஒரு சொல்லிட்டாதான் அவங்க எடுத்துக்கத்திலே ஒரே மாதிரி சுதாரிச்சுருவாங்க. ஒருத்தருக்கு தெரியாம அவங்கள்ட்ட சொல்லணும். சரி நாளைக்கு நாளைக்கு சாயங்காலமான மச்சா இருக்க மாட்டாங்க. நான் போய் என்னன்னு சொல்லிக்கிறேன். நாளைக்கு தான் சொல்ல முடியும். சாயங்காலத்துல முடியும் உங்களுக்கு, காலையில முடியாதுன்னா காலையில மச்சா இருப்பாப்பையா எதுக்குன்னு கேப்பாப்ப என்ன பேச முடியாது. நீங்க முன்னாடி ஒரு சாயங்காலம் அசர் மட்டும் சொல்லிட்டீங்க. இந்த கசருக்கு சொன்னீங்க கூட எப்ப ஃப்ரீயா இருக்கும். அக்கா மட்டும் இருப்பாங்க, அக்கா பெரியமா மட்டும் இருப்பாங்க. நான் என்ன சொன்னா நீங்க அவர்த்தையே போன் போட்டு அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லி ஒரு இந்த இது சம்பந்தமா கேட்கணும், முதல் கேட்கணும். சரிங்க. யாராவது கேட்டு ஒரு பதில சொல்லிட்டாங்கன்னா மாத்தி கேட்கறாங்க. நாளைக்கு தான் வந்த மாதிரி இருக்குலாம் பெரிய வாய்ப்பு இருக்கு. சரி இன்ஷாஅல்லாஹ். போன்லயே கூட அவர்கிட்ட பேசி அந்த அக்காட்ட கொடுங்கன்னு சொல்லி தனியா வந்துடும் செய்தின்னு சொல்லி போன்ல சொன்னால் நீங்க செய்தான் சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க 2 பேரும் பேசின ஆடியோ வந்து எப்படி எவனா எடுத்துருக்காங்க போன்ல இருந்து அவங்க கூட பண்ணிருப்பான்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் வச்சுக்க அவருக்கு தேவையில்லை யாருக்கு. சரி நமக்கு என்ன இது வந்துடும் போது எனக்கும் பாதிப்பு அவங்களுக்கும் பாதிப்பு. கண்டிப்பா இருக்காது. பாவம் அது பிள்ளைங்களே அது கொஞ்சம் கஷ்டப்படுமா. இப்ப நான் கேட்டு பாக்குறேனே. போன் நம்பர் நம்பர் தான் இருக்கு. அடுத்த நம்பர் இல்ல, போன் இல்ல, போனே கிடையாது அதுகிட்ட. அவருக்கு பிரச்சனை இல்ல. நீங்க அது இந்த பெரியமா அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரியமா ஸ்கூல் ஏதாவது கேட்டு பேசுறேன் நான். இப்ப ஸ்கூல் விஷயம் பேசுற மாதிரி கேக்குறேன். இல்ல பண்றேன் கேக்குறேன். கேட்டு உங்களுக்கு அப்புறம் அது நல்லது தானே. அக்கா நல்லதுக்கு நான் செய்வேன் நானு. ஆமா, அவங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, ஜமாத்துக்கு நல்லது. ஜமாத்துக்கு பாதிப்பு வந்துடும்ல. ஆமா 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 ஆமா. நானே உணர்ந்து எல்லாத்தையும் விளைவிச்சு முடிவு அடுத்து வந்தேன். நம்ம தப்பு தகுதி இல்லாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து காணா. அது வந்து அவங்க மறுத்துட்டாங்கன்னா யாரு வந்தாலும் நான் பேஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் நீங்க போன்ல லேட் பண்ணான்னு சொல்லி எனக்கு உதவியா இருக்கான்னு பெரியமாட்ட கேட்டு ஸ்கூல் விஷயம் பேசுற மாதிரி பேசுறேன். பாப்பா 2 பேரும் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. கேக்குறேன். இல்லாட்டி ஏதாவது ஸ்கூல் மாதிரி கேக்குறேன். சரிங்க இப்ப கேக்குறேன். நான் இப்ப போன் போடுறேன். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். இதுல என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த பெண்ணினுடைய சகோதரியை தொடர்பு கொண்டு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அவங்களோட தொடர்புல இருக்கிறீங்களா இப்படிதான் ஃபர்ஸ்ட் கேட்குறாரு. கேட்கும்போது அந்த அம்மா தான் பதில் சொல்லுது, யாரு ரம்ஜான் அக்காட்டையா? ஆமாம், இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் பட்டும் படாமல் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, பிஜே சொல்கிறாரு,
இல்லை நம்ம வந்து ஆரம்பத்தில் தொடர்பில் இருந்தோம், ஃபோனில் எல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டோம், அது அவங்க ஃபோனை வந்து யாருக்கோ ரிப்பேருக்கு கொடுத்துருப்பாங்க போல், யார் அந்த அவங்க அது ரெக்கார்டும் போட்டிருப்பாங்க போல், நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம், அவங்க ரெக்கார்டில் போட்டிருப்பாங்க போல், ஃபோனை யாருக்கோ ரிப்பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, அது ரிப்பேருக்கு கொடுத்த இடத்துல யாரோ வெட்டி எடுத்து நாங்கள் பேசின ஆடியோவை போட்டு வெளியிட்டாங்க, அது இப்போ ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு. இப்போ இதை யாரும் கேட்டாங்கன்னா, அவங்க அண்ணன்மார்கள் கேட்டாங்கன்னா எங்கள் குரல் தாங்கிறது தெரிஞ்சிடும், நாங்கள் தாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஊரில் உள்ளவங்க கேட்டாலும் அவங்க தாங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் இப்போ தெரிஞ்சுன்னா நானே இப்போ வந்து ஒதுங்கி போயிடலாம் தான் இருக்கிறேன். ஜமாத்தில் பொறுப்பில் இருந்து, தலைவருங்கிற பொறுப்புலேருந்து நான் ஒதுங்கி போயிடலாம் தான் இருக்கிறேன். நான் அதை அறிவிச்சிட்டேன். அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒதுங்கி போகலாம்னு அறிவிச்சதை நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி பிஜே சொல்கிறாரு, இல்லை நான் போகிறது கண்ணியமாக போகலாம்னு பார்க்குறேன். இப்போ இந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு விசாரணை அது இதுன்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கும் கெட்ட பேர், எனக்கும் கெட்ட பேர், ஜமாத்துக்கும் கெட்ட பேர். நான் செஞ்ச தப்புனால ஜமாத்தையும் அசிங்கப்படணும். அதனால் நான் கண்ணியமாக விலகி போயிடலாம்னு இருக்கிறேன். வெளியே வந்துருச்சுன்னா வெளியே தலை காட்ட முடியாது, நான் எங்கிட்டாவது ஓடி போயிடணும் அப்படியே சொல்கிறேன். எங்கிட்டாவது நான் ஓடி போயிடணும், அந்த அளவுக்கு ஆகி போயிடும். அதனால் நீங்கள் அவங்கள எப்படியாவது சந்தித்து தொடர்பு கொண்டு இது மிமிக்ரின்னு சொல்லிடுங்க. அவங்க மட்டும் இதை மிமிக்ரின்னு சொல்லிட்டாங்கன்னா மற்றதை நான் பார்த்துக்குவேன். நம்ம அவங்க வலிமையாக மிமிக்ரின்னு சொல்லிட்டாங்கன்னா மிச்சத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆடியோவை தான் அவங்க குடும்பத்தாட்கள் நம்மக்கிட்ட தர்றாங்க, ஜமாத்தில் தர்றாங்க, தந்து பாருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி அதை நம்மக்கிட்ட தர்றாங்க. இப்போ இந்த ஒரு ஆடியோவே போதுமானது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிஜே எந்த விதமான தவறும் செய்யலை, அவர் யார்கிட்டையும் ஆபாசமாக பேசலை, அசிங்கமாக பேசலை. அப்படின்னா இப்போ அந்த ஒரு சகோதரிக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு இப்படி ஒரு ஆடியோ வெளிவந்திருக்கிறது, அது வெளியே பரவி கொண்டிருக்கிறது, யாரும் கேட்டாங்கன்னா எங்கள் குரலுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க, இதையெல்லாம் சொல்லி அதை மிமிக்ரின்னு சொல்லிருங்கன்னு சொல்லணுங்கிற அவசியம் இருக்குமா? இவங்க பேசவே இல்லை, இவங்களுக்கும் அந்த ஆடியோவுக்கும் பிஜேவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொன்னால் இவங்க மெனக்கட்டு அந்த சகோதரியை தொடர்பு கொண்டு நீங்கள் எப்படியாவது ரம்ஜான் அவங்ககிட்ட சந்தித்து இதை மிமிக்ரின்னு சொல்லிருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அவங்க தொடர்பு கொண்டு சொல்வதே பிஜே அந்த அந்நிய பெண்மணியோட ஆபாசமாக பேசியிருக்கிறார், உரையாடி இருக்கிறார், அதை உண்மைன்னு சொல்லி தான் காட்டுது. ஒன்று, மிமிக்ரின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார்ல, அது உண்மையிலேயே மிமிக்ரியாக இருந்தால் அது மிமிக்ரின்னு அவங்களே சொல்லிடுவாங்கல்ல. உண்மையிலேயே அது மிமிக்ரின்னு வைங்க, இவர் பேசவே இல்லை, இவர் குரல் மாதிரியும் அந்த அம்மா குரல் மாதிரியும் உருவாக்கி மிமிக்ரி பண்ணி போடப்பட்டிருந்தா இவர் மெனக்கிட்ட அந்த குடும்பத்துக்கு தகவல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, அவங்களே சொல்லிடுவாங்களே. இல்லை அது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அது மிமிக்ரின்னு சொல்லிடுவாங்களே. அப்போ இவர் மெனக்கட்டு தொடர்பு கொண்டு அவசரமாக தொடர்பு கொள்றாரு. அது கூட அந்த தொடர்பு கொண்ட நாள் எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் நாங்கள் மீட்டிங் போயிருக்கிறோம். திருப்பூருக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அந்த நாளை சொல்லும்போது அப்போ தான் எங்களுக்கு விளங்குது. திருப்பூரில் பிஜே அவர்களுக்கும் எனக்கும் அப்துல் ரஹ்மான் பாய் 3 பேரும் நாங்கள் மீட்டிங் போகிறோம். மீட்டிங்கை முடிச்சுட்டு வர்றோம். தலைப்பு பார்த்தீங்கன்னா திருக்குரான் குறும் சமநீதி, பேசுறது ஃபுல்லாக சமநீதி. இங்கே உள்ளுக்குள்ளே பார்க்குற வேலை கலைக்கிற வேலை, நீதியை கெடுக்கிற வேலையாக இருக்குது. சமநீதின்னு பேசிட்டு வர்றோம். ஹோட்டலில் உட்காந்துருக்குறோம். அப்போ தான் ஒரு ஓரமாக நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஓரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா வரவே இல்லை. மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு நைட்டு 10:30 மணி இருக்கும். சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டார். அப்போ அவர் ஓரமாக உட்காந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், சரி சாப்பிடாம ஏதோ ஒரு கிளை பஞ்சாயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு போல இருக்கு, மாவட்ட பிரச்சனையை பேசி சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தா கடைசியில் அவர் பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க குடும்பத்தாட்கள் பின்னால் நமக்கு நாளையும் தேதியையும் நேரத்தையும் சொல்லும் போது தான் இந்த ஆடியோ பேசின நேரம் என்ன, அந்த நாள் எதுன்னு சொல்லும் போது தான் விளங்குது. அப்போ இப்படி இந்த ஆடியோவை தான் பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. அப்போ அந்த ஆடியோவிலேயே தெளிவாக தான் குற்றவாளிங்கிறது சொல்கிறாரா இல்லையா? எல்லா வாக்குமூலத்தையும் அவரே தந்துட்டாரே, பிஜேவே சொல்லிட்டாரே. நாங்கள் 2 பேரும் தொடர்பில் இருந்தோம், ஃபோனில் பேசி கொண்டிருந்தோம், அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யாரோ வெட்டி எடுத்து போட்டுட்டாங்க, இதை கேட்டாங்கன்னா நாங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க, நான் ஊர்லேயே தலை காட்ட முடியாது, எங்கிட்டாவது ஓடி போயிடணும். இவங்க சொல்லும்போது இத்தனைக்கு கூடுதல் பாருங்களேன், பாய் உன்னிப்பாக கவனிச்சதுனால சொல்லிட்டு போகிறாரு மெனக்கட்டு. இவங்க சொல்லும்போது இந்த அம்மா சொல்லுது, நாங்கள் தொடர்பில் இருந்தோம் சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுது, ஆமாம் அது எங்களுக்கு தெரியுமே, இப்போ தான் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. எப்படி பாருங்க, அந்த அம்மா பதில் பேசுது, அந்த அம்மா அதுக்கு பிஜேட்ட பதில் சொல்லுது, ஆமாம் அதுதான் எங்களுக்கு தெரியுமே, இப்போ அந்த மாதிரி கிடையாது, இப்போ கிடையாது, ஆனால் தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த அம்மாவும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் தான் பேசுது. இப்போ இவ்வளவு தெளிவாக
அது போலி ஆடியோ கிடையாது, அது மிமிக்ரி கிடையாது, தான் பேசியது என்று தெளிவாக தெரிந்த நிலையில ஆதாரமாக தர்றாங்க. இப்போ தான் கேட்குறோம். இந்த ஆதாரத்தை தரும்போது தான் பிஜேவை கூப்பிடுறோம். எது கூப்பிடுறோம்? இப்போ சகோதரர் சொல்றாருல, அவருடைய ஆதங்கத்தை அவர் தெரிவிக்கிறார். 2 பேரும் உட்கார்ந்து பேச வேண்டியதானு சொல்லி சொல்றாரு. அதுக்கு தான் கூப்பிட்டோம். 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம் என்பதற்காக வேண்டி தான் பிஜேவை கூப்பிடுறோம். நீங்க வாங்க, நீங்க உயர்நிலை குழு கூடி இருக்குது, நீங்க வாங்க, உங்க மேல புகார் வந்திருக்குது, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அதுக்கு விளக்கம் தர வாங்கன்னு கூப்பிடும்போது இல்ல நான் வரல. எப்படி நீங்க வரலன்னு சொல்வீங்க? நீங்க வர வேண்டியதானே, நீங்க வந்து விளக்கம் சொல்ல வேண்டியதானு கேட்கும்போது இல்ல நான் வரல, விசாரணைக்கு நான் வரல, அது நான் என உறுப்பினர் இல்லைன்னு கூட நீங்க சொல்லிக்கங்க, விசாரணைக்கு நான் வரமாட்டேன்ட்டார். விசாரணையை எதிர்கொள்வதற்கு துணிவில்லாதவராகத்தான் பிஜே இருந்தார். விசாரணைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். இப்ப இந்த சகோதரர் அவ்வளவு ஆதங்கத்தோட கேட்கிறார்ல, 2 பேரும் பேசியிருந்தா டாபிக் க்ளோஸ்ங்கிறார்ல, அதுக்கு தான் கூப்பிட்டோம். நீங்க வாங்க, விசாரணைக்கு வாங்க, இந்த புகார் ஒவ்வொன்றையும் நம்ம பேசுவோம்னு கூப்பிட்டா இல்ல நான் வரல, விசாரணைக்கு வரலன்ட்டு மறுத்துட்டு, அடியோட விசாரணைக்கு வரவில்லை என்று மறுத்து விட்டார். ஆனா நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், அது உண்மைதான், அந்த புகார் உண்மைதான், ஆமா நான் பேசினேன், என் மேல என்ன நடவடிக்கை அதை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆளு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு இப்ப திரும்ப கூப்பிடுவானா, என்ன விசாரணைக்கு வாங்கள், நான் அந்த ஆடியோவை பேசவே இல்லை. அது ஆரம்பத்தில் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த ஆடியோ குறித்து ஆரம்பத்தில் பேசும்போது சொல்றாரு, அது நான் அந்த குடும்பத்து ஆட்கள்கிட்ட பேசினேன், அது அவங்ககிட்ட சொல்ல சொன்னேன், ஆனா என்ன எதுக்கு தெரியுமா பேசினேன்? போட்டு வாங்குறதுக்கு பேசினேன். போட்டு வாங்குறாராம். ஒருத்தன் போட்டு வாங்குறவன் இவ்வளவு தகவலியா சொல்லுவாரு? யோசிச்சு பாருங்க. போட்டு வாங்குறவன், நாங்க தொடர்புல இருந்தோம், நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், அது வெளியே அசிங்கமா போயிரும், எங்கிட்ட நான் ஓடி, இவ்வளவு தகவலை போட்டு வாங்குறவன் சொல்லுவானா? போட்டு வாங்குறவன் பேச வேண்டிய பேச்சுக்களையா நீங்க பேசியிருக்கிறீங்க? முதல்ல உங்களுக்கு அந்த தேவை ஏன் வந்துச்சு? நீங்க ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்மணி இடத்துல உங்க புகார் சம்பந்தமா தான் அவ்வளவு பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது? ஒட்டுமொத்த ஜமாத்தில் உள்ளவங்கள்லாம் அதை நம்பாத நிலையில, மிமிக்ரி என்று சொல்லி கொண்டிருந்த நிலையில, ஆதாரம் இருந்த வாயா நீ தலைமைக்கு வாயா என்று சவால் விட்டு கொண்டிருந்த நிலையில நீங்களும் அந்த சவாலின்படியே செயல்பட்டிருக்கணுமா இல்லையா? இவர் தானே சொன்னா நான் எகிரி அடிப்பேன்லாம் பேசினாரா இல்லையா? நான் எகிரி அடிப்பேன், சும்மா விட மாட்டேன், இதை என் மீது களங்கம் கற்பித்து விட்டார்கள்னு ஆரம்பத்தில் யாரும் இதற்குரிய ஆதாரத்தை தராத நிலையில எகிரி அடிப்பேன்னு சொன்னாலும் ஆதாரத்தோட ஜமாத்தினுடைய தலைமையை அணுகியதற்கு பிறகு பம்மிட்டார். இல்ல நான் வரலன்ட்டார். நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், ஆமா நான் பேசினதுதான், இதுக்கு ஜமாத்தின் விதிப்படி என்ன நடவடிக்கையோ அதை எடுங்க, விசாரணைக்கு நான் வரவே இல்லைன்னு ஒத்த காலம் நின்று மறுத்து விட்டார். அப்படி விசாரணைக்கு வர துணிவில்லாத, விசாரணைக்கு வருவதற்கு தைரியம் இல்லாத அந்த பிஜே இப்ப சொல்றாரு, அது நான் பேசினேன், போட்டு வாங்க பேசினேன். போட்டு வாங்குறதுக்கு இவ்வளவு பேச்ச ஒருத்த பேசுவானா? எவ்வளவு பெரிய, அது சாதாரண விஷயமா? அது எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம். இதை போட்டு வாங்குறதுக்கு நான் பேசுறேன்னு சொல்லிவிட்டேன், அது எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு ஒப்புக்கொள்ளக்கூடிய வார்த்தையவா சொல்லி ஒருத்தன் போட்டு வாங்குவான்? ஆமா நான் தொடர்புல இருந்தோம், நாங்க பேசணும், அவங்க போனை ரிப்பேர் கொடுக்கும்போது வெட்டி எடுத்துட்டாங்க, வெளியே வந்துருச்சுன்னா எங்க குரல்ங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க, இப்படி அங்க ஒருத்தன் போட்டு வாங்குறோம். உலகத்துல எந்த ஒருத்தனாவது போட்டு வாங்க இப்படி பேசுவானா? சரி இவர் போட்டு வாங்குறாரு அப்படி வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு இவர் போட்டு வாங்க பேசுறாரு, அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லுதுல, இவர் போட்டு வாங்குறதுக்கு தானே கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இவர் சொல்ற வாதப்படி போட்டு வாங்குறதுக்கு சொல்றாரு, நானும் அந்த பெண்மணியும் தொடர்பில் இருந்தோம்ங்கிறார், போட்டு வாங்க சொல்றாரு ஒரு பேச்சுக்கு. அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லுது? ஆமா எங்களுக்கு தெரியுங்குது. அந்த அம்மாவும் போட்டு வாங்குதா? அந்த அம்மா யார்கிட்ட போட்டு வாங்க, எதுக்காக வேண்டி போட்டு வாங்குது? நீங்க சொல்றீங்க நானும் அந்த பெண்மணியும் தொடர்பில் இருந்தோம், போன்ல பேசி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது எதிர்முனையில் பேசுகிற அந்த அம்மா சொல்லுது, ஆமா அது எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அம்மாவும் போட்டு வாங்குதா? சிந்தனை உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத சால் சாப்புகளை, பொய்யான காரணங்களை சொல்லித்தான் இப்ப பேசி கொண்டிருக்கிறார். இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப போட்டு வாங்குறது மறந்துட்டா. இப்ப என்னன்னா அது போட்டு வாங்கல, நான் பேசினேன், அதில் நான் பேசாத பல வார்த்தைகளை நீங்க செட் பண்ணிட்டீங்க. செட்டிங் நடந்து விட்டது, கட்டிங் நடந்து விட்டது, ஃபிட்டிங் நடந்து விட்டது. நான் பேசிய வார்த்தைகள் மாத்திரம் இல்லாமல் நான் பேசாத பல வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து விட்டீர்கள். எவ்வளவு அபாண்டம்! நீங்க மார்க்கம் படிச்சாலும் தானே, ஏன் இவ்வளவு அநியாயமா போய் சொல்றீங்க? அந்த ஆடியோவில் நாங்கள் இல்லாத பொல்லாத இதெல்லாம் சேர்த்து உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்துச்சு? இந்த ஜமாத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? எல்லாரும் நீங்க தலைவராக இருக்கணும் என்று சொன்ன மக்கள், ஒட்டுமொத்த பொதுக்குழுவும்
உங்கள் மீது 28 நிமிட ஆடியோ பரவிய நிலையிலேயே அதெல்லாம் உண்மையா இருக்காது, அதெல்லாம் பொய். அப்படி ஆடியோ பரப்பினாலும் ஆதாரம் கொண்டு வராத வரை அதை நாங்கள் நம்ப மாட்டோம். நீங்க தான் இந்த ஜமாத்துக்கு தலைவராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த உயர்நிலைக்குழு உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் சொன்னார்களே. அப்ப அந்த பெண்ணுடைய சகோதரியிடம் நான் பேசிய ஆடியோ என்பது அடுத்து ஒரு முக்கியமான ஆதாரம். எப்படி ஆதாரம்? நீங்க போய் சொல்லி மறுத்தர சொல்லுங்க. அந்த ஒரு ஆடியோ வந்திருக்கிறது, அதை நீங்கள் மறுக்க சொல்லிருங்க, கேட்டா மறுக்க சொல்லிவிடுங்கள் என்று பிஜே சொல்லுகிறார். மறுக்க சொல்வது எதை காட்டுது? அவர் செஞ்சதை மறைப்பதற்கு ஆட்களை செட் பண்ணுகிறாரு, சரி கட்டுகிறார் அப்படிங்கறத சொல்றாங்க. மறுக்க சொன்னதுங்கிறது உண்மைதான், மறுக்க சொன்னதுங்கிறது உண்மைதான், மறுக்க சொன்னதுங்கிறது உண்மைதான். அதே அர்த்தத்துக்கும் சொல்லுவான், வேற ஒரு நோக்கத்தை ஒரு பதிலை பெறுவதற்காகவும் சொல்லுவான், சிலதை போட்டு வாங்குவதற்காகவும் சொல்லுவான், சிலதை போட்டு வாங்குவதற்காகவும் சொல்லுவான். அதுக்காகத்தான் இல்லாத அதுல சொல்றேன், அவங்க பண்ணிருப்பாங்க, ரிப்பேர் பண்ண கொடுத்திருப்பாங்க. இவங்ககிட்ட எதுக்கு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த சகோதரி பேசிவிட்டு எனக்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், அண்ணன் எனக்கு போன் அடிக்கிறார்கள், அண்ணன் அக்காட்ட பேசினேன், இதை அறிந்து கொள்வதற்குத்தான் இதை நான் சொல்றேன், அந்த பதிலை எனக்கு சொல்றாங்க. இதுக்காக ஒரு தந்திரமான ஒரு பதிலை போட்டு வாங்குவதற்காக இந்த வாசகத்தை சொன்னோம்னு சொன்னா, இதுக்காக ஒரு தந்திரமான ஒரு பதிலை போட்டு வாங்குவதற்காக இந்த வாசகத்தை சொன்னோம்னு சொன்னா சொன்னது தானே தவிர தந்திரமா இது தந்திரமா நான் போட்டு வாங்குறதுக்காக வேண்டி சொன்னேன். தந்திரம் பண்றவர் இப்படியா பண்ணுவாரு? நான் பேசினேன், எங்களுக்கு தொடர்பு எவனா எந்த ஒரு கிறுக்கனாவது தான் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, ஒரு பெண் தொடர்பிலான குற்றச்சாட்டு சொல்லப்படுது, அதை மறுப்பதற்கு அல்லது அது தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்கு தந்திரம் பண்ற ஆளு, ஆமா எங்க 2 பேருக்கும் தொடர்பு இருந்துச்சு, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், அது போன்ல வெட்டி எடுத்துட்டாங்க, ரெக்கார்ட்லாம் பண்ணாங்க, இப்படி சொல்லி யாராவது தந்திரம் பண்ணுவாங்களா? அப்படி தந்திரம் பண்றாரா இவர் தந்திரம் பண்றாராம். தந்திரம் பண்றதுக்காக வேண்டி தான் அப்படி பேசினாராம். அப்ப இப்படி முதல்ல சொல்லி கொண்டிருந்த ஒரு நிலையை பார்க்கணும். அதுக்கு முன்னால என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 10 நிமிஷம் ஆபாச ஆடியோ வெளியிட்ட போது எதிர்முனையில் இருக்கிற அந்த பெண் யாருன்னே தெரியாது, உலகத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது. அந்த பெண் யாரு, பேர் என்ன, எதுவுமே ஃபர்ஸ்ட் போடவே இல்லை. அந்த ஆடியோவை மட்டும்தான் போட்டானுங்க. சினிமா படத்துக்கு டீசர் வெளியிடுற மாதிரி இந்த 10 நிமிஷம் ஆபாச ஆடியோவுக்கு டீசருங்கிற பேர்ல வெளியிடுறாங்க. 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. போட்ட போது அந்த பெண்மணி யாருங்கிறது யாருக்குமே, ஜமாத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத நிலையில இவர் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த பெண்ணினுடைய சகோதரியை தொடர்பு கொள்றாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது, அந்த பெண் யாருங்கிறது தெரியாது. உங்க பாஷையில் அது மெமிக்ரி தானே, நீங்களும் பேசல தானே. அப்ப பேசலன்னு சொன்னா அந்த பெண்மணியினுடைய சகோதரி, அந்த பெண் யாருங்கிறத கண்டறிந்து, அந்த பெண்மணியின் சகோதரி யாருங்கிறத கண்டறிஞ்சு அவங்கள தொடர்பு கொண்டு மிமிக்ரின்னு சொல்லிருங்க, எப்படியாவது மறுத்துற சொல்லிருங்க அப்படின்னு நீங்க கெஞ்சுறீங்களே, ஒரு பெண்மணி இடத்துல போய் கெஞ்சுறீங்களே, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அவன் அதுக்கப்புறம் தானே இவர் இந்த மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் அட்ரஸ் போடுறான். பேர் என்ன பேரு, ரம்ஜான்னு பேர் போடுறான். போட்டவன தான் நம்ம ஜமாத் சகோதரர்களை அவ்வளோ பேர் கிண்டல் பண்ணாங்க. ஏண்டா ரம்ஜான் வசூல் எங்ககிட்ட வந்தீங்களா, இந்த ரம்ஜானுக்காண்டா வசூல் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஜமாத் உறுப்பினர்கள் தலை குனிஞ்சு போனாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு செயலில் தான் இவர் ஈடுபட்டார். அப்படி செஞ்சாரா? அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யறாரு? இல்லை, அதை நான் பேசினதுல நீங்க நிறைய சொருகிட்டீங்க, நீங்க நிறைய சேர்த்துட்டீங்க, ஃபிட்டிங் பண்ணிருக்கிறீங்க. ஒரு ஆடியோ வெளியிட்டாங்க. அந்த ஆடியோவை என் முன்னாடி எப்படி போட்டு காட்டி, இது அவ்வளவு நான் பேசணும் நான் ஒத்துக்கொண்டு இருந்தா தான் நீங்க அதை ஒரு ஆதாரமா காட்ட முடியும். பேசுனேன்னு சொல்லியிருக்கிறேன், இது அப்படி என்ன போட்டு காட்டினீங்களா? நீங்க அதில் கைவசம் காட்டியிருக்கிறீங்க, சேர்த்திருக்கிறீங்க, கம்ப்யூட்டர்ல வச்சு செட் பண்ணி தயாரிச்சிருக்கிறீங்க. நீங்க அதில் கைவசம் காட்டியிருக்கிறீங்க, சேர்த்திருக்கிறீங்க, கம்ப்யூட்டர்ல வச்சு செட் பண்ணி தயாரிச்சிருக்கிறீங்க. நீங்க அதில் கைவசம் காட்டியிருக்கிறீங்க, சேர்த்திருக்கிறீங்க, கம்ப்யூட்டர்ல வச்சு செட் பண்ணி தயாரிச்சிருக்கிறீங்க. நீங்கள் நான் இல்லாத ஒரு சபையில் ஒன்றை போட்டு காட்டி நான் தான் அதை பேசினேன் அப்படின்னு நீங்க நினைத்துக்கொண்டு கேள்வி கேட்கிறீங்க. என் முன்னாடி போட்டால் நான் என்ன பேசுறேன், என்ன சேர்த்த, நீ என்ன கடவுளை பார்த்துக்க நான் சொல்ல முடியும். அதாவது பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு, நீங்க கம்ப்யூட்டர்ல நிறைய கைவரிசையை காட்டியிருக்கிறீங்க, அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க சேர்த்திருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி அநியாயமா அபாண்டமா இல்லாத போய் சொல்றீங்க? கம்ப்யூட்டர்ல உட்காந்து நாங்க சேர்த்தோமா அந்த வார்த்தையை? சரி, நீங்க பேசுறத நாங்க சேர்த்து ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு அப்படி சொல்றீங்கல்ல, நீங்க பேச பேச அந்த அம்மா பதில் சொல்றாங்களா, அதை யாரு சேர்த்தது? நீங்க ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்குறீங்க. இதில் நாங்க சேர்த்த வார்த்தைகள் எதுங்கிறத ஒரு பட்டியல் போடுங்களா பார்ப்போம். நீங்க என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்ககிட்ட அந்த ஆடியோ இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம், உங்க வாதப்படி.
நீங்க என்ன பேசுனீங்க, நாங்க எந்த வார்த்தைகளை சேர்த்தோம், அதை ஒரு பட்டியல் போடுங்க. அப்படி என்றால் நாங்கள் எந்தெந்த வார்த்தைகளை சேர்த்ததாக நீங்கள் பட்டியல் போடுவீர்களோ அந்த வார்த்தைக்கு அந்த அம்மா பதில் பேசுறாங்களே, அதை யார் மிமிக்ரி பண்ணது? அதை யார் உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல சேர்த்தது? நீங்களே சொல்லிவிட்டீர்கள், நான் அந்த பெண்மிடத்தில் நான் தான் பேசினேன் சொல்லிட்டீங்கல்ல. அந்த பெண்மிடத்தில் நீங்க பேசினது உண்மை, சாட்சியை கலைக்க சொன்னது உண்மை, மிமிக்ரி என்று சொல்லியது உண்மை, எங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்கு என்று சொன்னது உண்மை. அனைத்தையும் நீங்க சொல்லிவிட்டு இப்ப என்னவா, கம்ப்யூட்டர்ல நீங்க நிறைய விளையாண்டு இருக்கிறீங்க, நீங்க நிறைய வார்த்தைகளை சேர்த்து இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம அநியாயமா சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கிறீங்களா? நாங்க கேட்கிறோம், இந்த சாட்சி கலைப்பு ஆடியோவில் நீங்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் என்னென்ன வாசகங்களை சொன்னீர்களோ அவற்றில் எதையும் ஒரு வார்த்தையை கூட நாங்கள் சேர்க்கவில்லை. சேர்த்திருந்த அல்லாஹ்வுடைய சாபம் எங்கள் மீது உண்டாகட்டும் சொல்றோம். நீங்க இது மாதிரி கேளுங்க. இது எல்லாமே கம்ப்யூட்டர் செட்டிங். இவர்கள் இந்த வார்த்தையை சேர்த்திருக்கிறார்கள், இந்த வார்த்தையை நுழைத்திருக்கிறார்கள், இது அல்லாஹ்வின் மீது ஆணை உண்மை. அப்படி இல்லை என்று சொன்னால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் நீங்க கேட்க தயாரா? வழிய அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம அல்லாஹ் பார்க்கிறான், கண்காணிக்கிறான், மறுமை நாள நம்ம அனைவரையும் உட்கார வைத்து நமக்கு விசாரிக்க இருக்கிறான் என்கிற பயம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? கம்ப்யூட்டர்ல சேர்த்திருப்பாங்க, கட்டிங் பண்ணிருப்பாங்க, ஃபிட்டிங் பண்ணிருப்பாங்க. இதைத்தானுங்க ரஷாதியோடு நடந்த விவாதத்தில் அவர் சொன்னாரு. ரஷாதியோட விவாதம் நடக்குது. அப்ப ரஷாதி மார்க்கத்தில் என்னென்ன முரணா பேசினாரு, ஆதாரமே இல்லாம, ஹதீஸ்ல இல்லாம, குர்ஆன்ல இல்லாம இஷ்டத்துக்கு அடிக்கிறது. குர்ஆனில் இப்படி இருக்கிறது, ஹதீஸில் அப்படி இருக்கிறது, ரசூல்லா பேர்ல பொய்யா சொல்ல வேண்டியது. ஒவ்வொரு ஊர்ல நடந்த பயான்கள்ல எல்லாம் நபிகள் நாயகத்தின் பேர்ல பல பொய்களை சொன்னார்கள். அந்த வீடியோ ஆடியோவையெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்படி ரஷாதி மார்க்கம் சொல்லத்துக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளு, ரசூல்லா மேல துணிந்து பல பொய்களை சொல்கிறார் அப்படின்னு அந்த ஆடியோவை போட்டு காட்டி ஆதாரத்தை கேட்கிறோம். கேட்டா இப்ப பிஜே என்ன வாதத்தை சொன்னாரோ அதே வாதத்தை தான் ரஷாதி சொன்னார். பிஜே இவர் இங்க இந்த நம்ம ஜமாத்தின் சார்பா பிஜே விவாதிக்கிறார், சுன்னத்துல் ஜமாத்தின் சார்பா ரஷாதி விவாதிக்கிறார். ரஷாதியினுடைய ஆடியோவை போட்டு காட்டி நீங்க ரசூல்லா பேர்ல இவ்வளவு பொய்களை, பச்சை பொய்களை சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கு மார்க்கம் சொல்ல தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னா ரஷாதி என்ன தெரியுமா சொன்னாரு? இதுல கட்டிங் நடந்திருக்கிறது, ஃபிட்டிங் நடந்திருக்கிறது, செட்டிங் நடந்திருக்கிறது, கம்ப்யூட்டர் சிட்டிங் நடந்திருக்கிறது அப்படின்னாரு. இன்னைக்கு பிஜே சொன்னதை தான் ரஷாதி சொன்னார். கட்டிங், ஃபிட்டிங், செட்டிங், ஒட்டிங் இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கிறீங்க, கம்ப்யூட்டரை வச்சு வேலை பார்த்துருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்ப இந்த பிஜே அந்த நேரத்தில் அறிவாளியா இருந்தாரு, மார்க் அறிஞரா இருந்தாரு. அந்த பிஜே சொன்னாரு, அப்படியா இதை போய் செட்டிங்னு சொல்றீங்கள, இவ்வளவு பெரிய உலகமே கேட்டுக்கொண்டிருக்கிற நிலையில, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசி கொண்டிருக்கிற பயான்ல நாங்க ஒரு வார்த்தையை சேர்த்தோம்னு சொல்றீங்களே, டெஸ்ட் பண்றீங்களா, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிறீங்களா? எந்த வார்த்தையை நீங்க பேசுனீங்க, நாங்க எந்த வார்த்தையை சேர்த்தோம்ங்கிறத உங்களால நிரூபிக்க முடியுமான்னு கேட்டார். இந்த பிஜே தான் கேட்டார். இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் எது பேசியது, எது சேர்க்கப்பட்டது என்பதையெல்லாம் இனம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறீங்களான்னு பிஜே பேசினார். இன்றைக்கு காலச்சக்கரம் சுழன்று அவர் பதிலாக பேசியதை அவருக்கு பதிலாக அமைந்து விடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஆக்கி விட்டான். இப்போ உட்கார்ந்து செட்டிங்கு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து சேர்த்தாங்கிறார். இதுல இவருடைய முரண்பாடை பாருங்களேன். இப்போ இந்த ஆடியோ குறித்து என்ன சொன்னாரு? இந்த 7.5 மணி நேரம் லைவ் இருக்குல்ல, பொதுக்குழு முடிஞ்சு 7.5 மணி நேரம் லைவ் பிஜே வர்றாரு. நான் ரொம்ப சுத்தமான, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு புழுகிறாரு. அந்த புழுகல் உரையில சொல்றாரு, அந்த ஆடியோவை நான் பேசினேன், நான் மிமிக்ரின்னு சொல்ல சொன்னேங்கிறத காட்டுறாங்க. ஆமா நான் பேசினேன், தகவல் தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறார். நாம இதே ஆடியோ குறித்து உயர்நிலை குழு விசாரிக்கின்ற பொழுது நேரடியா வாங்கன்னு கூப்பிட, நேரடியா அவர் வர மறுத்துட்டார். அப்ப போன் மூலமா கேட்கிறோம். போன் மூலமா கேட்கும்போது இந்த குடும்பத்தார்கள் வந்தாங்க, நீங்க சாட்சியை கலைத்ததாக சொல்லி மிமிக்ரின்னு சொல்ல சொல்லியதாக சொல்லி ஒரு ஆடியோவை தந்தாங்க அப்படின்னு கேட்டா, அப்போ அந்த நாம் உயர்நிலை குழுவின் சார்பாக கேட்கின்ற நிலையில என்ன பதில் தெரியுமா சொன்னாரு? நான் அந்த பெண்மணி இடத்துல பேசினேன், ஒரு தகவல் தான் சொன்னேன், இப்படி ஒன்று வந்திருக்கிறது என்று தகவல் சொன்னேங்கிறார். கடைசியில நாம சற்று முன்பாக போட்ட அந்த ஆடியோவில் என்ன சொல்றாரு? நான் எல்லாத்தையும் பேசினேன், போட்டு வாங்க பேசினேங்கிறார். போட்டு வாங்குறதுக்காண்டி, ஆமா அது மிமிக்ரின்னு சொல்லிருங்க அப்படிலாம் நான் சொன்னேன். எதுக்காண்டி சொன்னேன்? போட்டு வாங்குறதுக்காண்டி சொன்னேன். இப்ப சொன்னாரா? நாம உயர்நிலை குழுவில் வைத்து விசாரிப்பதற்காண்டி அவரை அழைக்கும் போது
உயர்நிலை குழுவுக்கு வர அவர் மறுத்த நிலையில போன் பண்ணி கேட்கணும். போன் பண்ணி கேட்கும்போது என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஹலோ, ஜமாத்து ரிகார்டும் போட்டா லவுட் ஸ்பீக்கர்லயும் போட்டிருக்காங்க சார். ஓகே ஓகே. அதாவது என்னன்னா இப்ப 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த கால்ரிஸ்ட்ங்கிறாங்கல்ல, அதாவது உங்க பேர்ல ஒரு ஆடியோ வந்திருக்குதுன்னா தகவல் தான் கொடுக்க சொன்னேன். சரி, அத மறுத்துருங்கன்ற மாதிரி சொல்லல. சரி, அந்த அந்த கால்ரிஸ்டியை தான் காட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஒண்ணு அதுல ஆடியோவே காட்டினாங்க. எந்த ஆடியோவை? நீங்க கால்ரிஸ்ட்ங்கிறாங்கல்ல, அதாவது உங்க பேர்ல ஒரு ஆடியோ வந்திருக்குதுன்னா தகவல் தான் கொடுக்க சொன்னேன். கவனிங்க, தகவல் தான் கொடுக்க சொன்னேன். உங்க பேர்ல ஒரு ஆடியோ வந்திருக்குன்னு தகவல் தான் கொடுக்க சொன்னேன். சரி, அத மறுத்துருங்கன்ற மாதிரி சொல்லல. மறுத்துருங்கன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை இப்படின்னு நம்ம கிட்ட சொன்னாரு. நம்ம விசாரிக்கும் போது போன்ல விசாரிக்கும் போது சொல்றாரு, நான் தகவல் தான் சொன்னேன், இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்குன்னு தகவல் தான் சொன்னேன், அதை மறுத்துருங்கள்லாம் நான் சொல்லலை அப்படிங்கிறாரு. இப்போ உட்கார்ந்து அந்த 7.5 மணி நேரம் லைவ்லையும் இப்போ சமீபத்தில் பேசும்போதுன்னு சொல்றாரு, அதை நான் ஃபுல்லாக நான் சொன்னேன், எதுக்காக சொன்ன, போட்டு வாங்குறதுக்காண்டி பேசினேன் அப்படிங்கிறாரு. இப்போ தகவல் சொல்லலை, போட்டு வாங்குறதுக்கு பேசுறாரு. போட்டு வாங்குறதுக்காண்டி நான் பேசினேன். அப்போ மறுத்ததை இப்போ ஒப்புக்கொள்கிறார். முதலில் நான் மறுக்க சொல்லவே இல்லை என்று மறுத்தார், பொய்யா சொல்றாரு. இப்போ சொல்றாரு நான் சொன்னேன், ஆனால் போட்டு வாங்குறதுக்கு சொன்னேங்கிறாரு. இப்போ 3வது ஸ்டேஜ் எதில் வந்து நிற்குது? கம்ப்யூட்டர் ஃபிட்டிங்கு, கம்ப்யூட்டர் செட்டிங்கு, நான் பேசாத பல வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து விட்டீங்கிறார். அப்போ இப்படி தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒன்று. முழுக்க முழுக்க அவர் வந்து குற்றச்சாட்டு ஆதாரத்தோட நிரூபணமாகி நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட வெளவெளத்து போயிட்டாரு. பதில் பேச முடியல அவரால். என்ன சொல்றீங்க, நீங்கள் விசாரணைக்கு வரீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஸ்டன் ஆகி ஆளு பதில் சொல்லவே முடியாமல் திக்கி போய் நின்று, நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பேசுறேன்ட்டார். உயர்நிலை குழுவில் தொடர்பு கொள்றோம், விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம், குற்றச்சாட்டு வந்திருக்குது, நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா வாயிலிருந்து பதில் வரல. பதில் வராம சொல்றாரு, அப்படியே விக்கித்து போய் நின்று, நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பேசுறேன் அப்படிங்கிறாரு. அது கேளுங்க. இதுல வந்து நீங்க பேசப்பட்டுச்சு, அந்த புகார் கொடுத்தவங்களும் வந்து 2 புகார் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து அந்த 10 நிமிஷம் ஆடியோ வந்து உண்மைதான், அது அண்ணன் தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆதாரங்களே சமர்ப்பித்து இருக்கிறாங்க. சரி, இந்த ஆடியோல நீங்க பேசி ஒத்துக்கிட்ட மாதிரி உள்ள நீங்க அதுல ஒத்துக்கிட்ட மாதிரி நீங்க அவங்களோட போன்ல பேசின ஆடியோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி சரி, அந்த கால் ஹிஸ்டரி எல்லாம் தந்திருக்கிறாங்க. நம்ம ராஜாட்ட பேசுனது கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பெண்ணிட்ட வந்து சொல்லி பேசிருக்கீங்கல்ல, அந்த மருத்துவர்கள் சொல்லி பேசிருக்கீங்கல்ல, அந்த ஆதாரத்தையும் கொடுத்துருக்காங்க. அது தவிர சாதாக்கு வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு. பெண்ணோட சாதாத் சரி, ஒரு அந்நிய பெண்ணோட தனிமையில இருந்ததை நான் பார்த்தேன், எல்லாமே நான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சாட்சின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து தந்திருக்கிறாங்க. புகாருக்கும் நம்ம நடைமுறையில வந்து சாதாரணமா நாங்க ஒத்துக்கிற மாதிரி தான் நம்ம வாங்குவோம், இதுல வந்து பாரபட்சம் காட்டுறது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்துருக்குது. சரி, நீங்க காலையில கொடுத்தது வந்து அது திருப்தி இல்லை. சரி, அதனால நேரடியா அதுல ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். அந்த 10 நிமிடம் பேசின வெளியிடப்பட்ட அந்த ஆடியோ பேசினது நான் தான் சொல்லிட்டு தெளிவாக இருக்கணும். அதே போல அந்த அந்நிய பெண்ணும் தனித்திருந்ததும் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இரண்டுக்குள்ள கருத்து வருது. 2வது, அதுக்கு முன்னாடி நம்ம அல்டாஃபி விஷயத்துல விசாரிக்காமல் போனது தப்புன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு நம்ம மேல வந்ததுனால அவங்க விசாரணைக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி நின்ட்டாரு. விசாரணைக்கு வருவீங்களா இல்ல நீங்க ஒப்புதல் வாக்கு மூலம் வந்துடுறீங்களா? விசாரணைக்கு வரீங்களா ஒப்புதல் வாக்கு மூலமா தெரியல? அந்த இதை நான் லவுட் ஸ்பீக்கர் தான் போட்டிருக்கேன், ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி நிக்கிறாரு பாருங்க. விசாரணைக்கு வரீங்களான்னு கேட்டா
நான் 1/4 மணி நேரம் கழிச்சு பண்றேன். 1/4 மணி நேரம் கழிச்சு முடிஞ்சு போச்சு. 1/4 மணி நேரம் கழிச்சு நான் பண்றேன் அப்படின்ட்டாரு. இப்போ பழசையெல்லாம் சொல்லித்தான் கேட்குறோம். அல்தாஃபி விஷயத்தில் விசாரணை பண்ணலைங்கிற ஒரு விமர்சனம் வந்துருச்சு. அல்தாஃபி மீது நடவடிக்கை எடுக்கும்போது அந்த மாதிரி விமர்சனம் வந்துடக்கூடாது. அப்போ உங்கள் விஷயத்தில் அப்படியான விமர்சனம் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் கேட்குறோம். உங்கள் மேலே என்னென்ன புகார்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் விசாரணைக்கு வரீங்களா அல்லது என்ன சொல்கிறீங்க, ஒப்புதல் வாக்குமூலம் தர்றீங்களா, வீடியோ மாதிரி அல்தாஃபி பேசுன மாதிரி நீங்கள் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தர்றீங்களா இல்லை விசாரணைக்கு வரீங்களான்னு கேட்டால் பதிலே வரல. பதில் வராமல் சொல்கிறாரு, இல்லை ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் பேசுகிறேன்ட்டார். இப்படி பேசுகிற ஆளு தான் சொல்கிறாரு நம்ம மிரட்டணுமா, நாம் மிரட்டணும், நாம் சதி பண்ணோம், அவரை நாங்கள் எங்கே மிரட்ட போகிறோம், மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு, நாம் விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம். அதுக்கு அவர் வருவதற்கு மறுத்த ஒரு நபர் இப்போ உட்கார்ந்து கொண்டு பல மாதங்கள் கழிந்ததற்கு பிறகு விசாரணை வைங்க, 2 பேர் உட்கார்ந்து பேசுவோமா, குற்றச்சாட்டை எகிரி அடிப்பேன்னு சொன்னார்ல, அப்போவெல்லாம் எகிரி அடிக்காம இப்போ உட்கார்ந்து கொண்டு எகிரி பொய் பேசி கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் அவதூறுகளை மாத்திரமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு அப்பன் சொன்னாலே இப்போ உட்கார்ந்து கொண்டு நேரா வரியல பேசுவோமா கேட்கிறார். ஏன் பேசணும், அதை தெளிவாக ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டு விட்ட ஒரு விஷயத்தை ஆதாரத்தின் அடிப்படையிலையும் அவர் ஒப்புக்கொண்ட அடிப்படையிலையும் அவர் கூட மறுக்கலை, அவர்கிட்ட நம்ம தெளிவாக தொடர்பு கொண்டு கேட்குறோம். உங்கள் மேலே 2 குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று 10 நிமிஷம் ஆபாச ஆடியோவில் நீங்கள் தான் பேசுனீங்கிறது ஒரு புகார். இன்னொருத்தர் சதாத்தின்னு ஒருத்தர் வந்திருந்தார், அவரும் அந்த மாஸ்காஞ்சாவடி ஏரியாவில் உள்ள ஆளு தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு அந்நிய பெண்மணியோடு அவர் தனிமையில் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அவர் எப்படி பார்க்குறாருன்னா, மாஸ்காஞ்சாவடி ஏரியாவில் தான் பிஜே இருக்கிறார், மாஸ்காஞ்சாவடி இருக்குன்னு வைங்களேன், இது மர்கஸ்ன்னு சொன்னால் இதான் மர்கஸ், இந்த கதவை திறந்து உள்ளே போனீங்கன்னா மர்கஸ், நேர் ஆப்போசிட்டில் பிஜேவுடைய ரூம் அப்போ இருந்துச்சு, அதுதான் பிஜேவுடைய ரூமு. அவர் அந்த ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் ஆய்வு பண்ண போகிறேன், நான் நிர்வாகத்தில் இல்லாத காலத்தில் நான் அந்த ரூமில் உட்காந்து நான் ஆய்வு செய்ய போகிறேன், நான் புத்தகங்கள் எழுத போகிறேன்னார். சரின்ட்டு அவர் அந்த ரூமில் இருந்து ஆய்வுகள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி நம்ம நினச்சோம். பார்த்தா இந்த பஞ்சாயத்து இப்படி வந்து நிற்குது, மேலே இங்கே பள்ளிவாசல், இங்கே அவருடைய ரூமு. அப்போ அந்த சதாத்துங்கிறவர் அவரும் அந்த காம்பவுண்டில் தான் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, பிஜேவை அவருடைய அறையில் ஒரு அந்நிய பெண்மணியோடு நான் தனிமையில் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு புகார் தந்தார். 2யுமே அவர்கிட்ட சொல்லி விசாரிக்கிறோம். விசாரணைக்கு நேராக வாங்கன்னு கூப்பிடும்போது வரமாட்டேன்ட்டார். இப்போ ஃபோனில் தான் விசாரிக்கணும், ஃபோனில் விசாரிக்கிறோம். 4 நிமிஷம் உங்கள் மேலே 2 குற்றச்சாட்டு வந்திருக்குது. ஒன்று ஆபாச ஆடியோவில் பேசுனது நீங்கள் தாங்கிற ஒரு குற்றச்சாட்டு, இன்னொன்று சதாத்துங்கிறவர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு அந்நிய பெண்மணியோட இருந்ததை ஒரு தனியாக பார்த்தாராம், தனிமையில் இருந்ததை பார்த்தேங்கிறாரு. என்ன சொல்கிறீங்கன்னு இந்த 2 பற்றி கேட்கணும். 2 புகாரை பற்றியும் அவர்கிட்ட சொல்லி கேட்கும்போது பிஜே அவர் நேரடியாக ஃபோனில் சொல்கிறாரு, இல்லை அந்த தனிமையில் இருந்ததை புகாரை நான் மறுக்கிறேன், அது நான் அப்படி இல்லவே இல்லை, தனியாலாம் நான் இல்லை, நான் எப்பவும் ஆட்கள்லாம் இருந்துச்சு, தனியாக நான் இல்லைன்னு மறுத்துட்டார். அவர் மறுத்ததுக்காண்டி நம்ம நடவடிக்கை எடுக்கவும் இல்லை, அவர் மறுத்த புகாரை நம்ம உண்மைன்னு சொல்லவும் இல்லை மக்கள் மத்தியில். இல்லை அவர் மறுத்தாலும் அது உண்மை, அவர் அந்நிய பெண்மணியோடு தனிமையில் இருந்தார், அதுக்கு தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படி சொல்லலை. எதை ஒப்புக்கொண்டார் அதைத்தான் சொல்கிறோம். எதை ஒப்புக்கொண்டாரு, நான் ஆபாச ஆடியோ உள்ள குற்றச்சாட்டு நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆமாம் அது நான் தான் பேசினேன், 2வது உள்ள அந்த தனிமை சந்திப்பை நான் மறுக்கிறேன், அப்படி கிடையாது அப்படின்னு பிரித்து சொல்கிறார். அழகா பிரித்து 2 புகாரை நம்ம கேட்குறோம். ஒரு புகாரை ஏற்றுக்கொள்கிறார், ஒப்புக்கொள்கிறார், இன்னொரு புகாரை மறுத்து சொல்கிறார். அந்த ஆடியோ போடுங்க, இதை கவனிங்க. நான் உயிரிழப்பு கூடி இருக்குது, உயிரிழப்பு கூடி இருக்குது. சரி, உங்கள் மீது 2 புகார் வந்திருக்குது. சரி, ஜாஃபர் என்று சென்னையை சார்ந்த ஒரு சகோதரர் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. சரி, பிஜே குறித்து வெளியிடப்பட்ட ஆடியோ 10 நிமிடம் ஆடியோ உண்மை என புகார் தெரிவிக்கிறேன். சரி, இது குறித்த ஆதார ஆடியோவை உயர்நிலைக் குழுவில் சமர்ப்பித்துள்ளோம். சரி, இது குறித்து விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைது தந்திருக்காரு. சரி, இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல நான் இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல நான் ஒப்புக்கொள்றேன், ஜமாத்துல என்ன நடவடிக்கைகளோ எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு புகார் வந்திருக்குது. அன்வர் சாதாரண சென்னையை சேர்ந்தவர், அவர் கொடுத்திருக்காரு, அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருந்தார், இதை நான் நேரடியாக பார்த்ததை அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சாட்சியம் கூறுகிறேன்
இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கைது போட்டு வந்திருக்காரு. இது சம்பந்தமா இது நான் மறுக்கிறேன். இது நான் மறுக்கிறேன். இது ஏத்துக்கிற விட்டுட்டாரு. என்ன தனியா இருக்கே சான்ஸ் இல்ல. சரி, அது எனக்கும் தெரியும். நான் அப்போ சக்தி போலீஸ் இருந்தாரு. இப்போ வந்து மோரை இது கொண்டுட்டு போனாங்க ஏத்து விட்டுக்காரங்க. அதான் அவர் பார்த்தாரு. சரி, தனித்து அந்த அந்த இது தவறது வந்தாங்க. அது மட்டும் உண்மை. ஆனா நான் மட்டும் இருக்கல இப்ப. சரி, சரி, ஓகே. அப்ப பாருங்க, 2 குற்றச்சாட்டா கேட்குறோம். ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன செஞ்சுட்டாரு? ஆமா, ஆடியோ குறித்து கேட்கும்போது ஆமா நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்ட்டாரு. ஒப்புக்கொள்கிறேன், உண்மைதான், என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கங்கன்ட்டாரு. தனிமை சந்திப்பு குறித்து கேட்கும்போது இல்லை இதை நான் மறுக்கிறேன், அப்படிலாம் கிடையாது, அவங்க மோர் கொடுக்க வருவாங்க போவாங்க, அப்போ ஆட்கள்லாம் இருப்பாங்க, நான் தனிமையெல்லாம் இருந்ததில்லை, அதை நான் மறுக்கிறேன் அப்படின்ட்டாரு. இப்போ இவ்வளவு தெளிவாக நாம் ஆதாரம் குறித்து கேட்கும்போதும் அந்த ஆதாரத்தையும் அவர் ஒப்புக்கொள்கிறார். ஆமாம் நான் தான் பேசினேங்கிறார், மறுக்கலை. அதே மாதிரி விசாரிக்க வாங்க, உங்கள் மேலே இந்த 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அப்போதும் அவர் விசாரணைக்கு வர மறுத்து நான் பேசினது உண்மைதான், நான் தான் பேசினேன், அதுக்கு என்ன நடவடிக்கை அதை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்படியான தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒன்றாக இது இருக்கிறதுனால இதுக்கு விசாரணையே தேவையில்லை, விவாதமே தேவையில்லை. தெளிவாக இந்த ஆதாரத்தை மக்கள் சிந்தித்து பார்த்தாலே பிஜே குற்றவாளிதான், அவர் தவறுதான் செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார்கள்.